சிவகங்கையில் ஒருங்கிணைந்த பண்ணை ஏற்படுத்தி இயற்கை விவசாயத்தில் தரமான பொருட்களை உற்பத்தி செய்த விவசாயிகளுக்கு மில்லினியர் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. குன்றக்குடியைச் சேர்ந்த 2 விவசாயிகள் ஒருங்கிணைந்த பண்ணையை ஏற்படுத்தி இயற்கை விவசாய முறையில் தரமான பொருட்களை உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளனர். இவர்களுக்கு இந்திய வேளாண் அறிவியல் மையம் சார்பில் மில்லியனர் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. இயற்கை விவசாயத்தை நோக்கி எடுத்து செல்வதற்கு ஆலோசனையும் வழங்கியுள்ளோம். அதன் அடிப்படையில் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா பல விவசாயிகள் கெமிக்கல் விவசாயம் செய்த விவசாயிகள், ரசாயன விவசாயம் செய்த விவசாயிகளை நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு கணிசமான விவசாயிகளை இயற்கை விவசாயத்தை திரும்பி நாங்கள் கொண்டு வந்துள்ளோம். குறைந்த அளவிலான இடங்களில் நெல், தென்னை, மா, காய்கறி தோட்டம், கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு என ஒருங்கிணைந்த பண்ணையை ஏற்படுத்தி இயற்கை முறையில் விவசாயத்தை லாபகரமாக செய்யும் உத்திகள் வேளாண் அறிவியல் மையத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நம்மளுடைய மத்திய அரசு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகமும் கிருஷி ஜக்ரான்கிற அந்த ஒரு பத்திரிகை இரண்டும் இணைந்து நடத்தக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் நமக்கு மில்லினியர் அவார்டு கொடுக்குறாங்க. மில்லினியர் அவார்டுனா நம்ம அந்த லட்சத்தை தாண்டி 10 லட்சத்தை தாண்டி வருடந்தோறும் சம்பாதிக்கக்கூடிய விவசாயிகளுக்கான ஒரு கௌரவ ஒரு விருது கொடுக்குறாங்க. விவசாய ஆராய்ச்சிகளை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதில் ஏராளமான விருதுகள் பெற்று குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையம் கடந்த 10 ஆண்டுகளில் 64 விருதுகளை பெற்றுள்ளது. தலைவர் கலைஞருடைய திட்டத்தில் இந்த கவுனி நெல்லை நீங்கள் பயன்படுத்துங்க, இதை விவசாயம் பண்ணுங்கன்னு எனக்கு வேளாண்மை துறையிலேருந்து எனக்கு அறிவுரை சொன்னாங்க. அதேபடி அந்த கவுனி நெல்லை நான் விவசாயம் பண்ணேன். 50 சென்ட்டுக்கு போட்டியில் 50 சென்ட் 2 ஏக்கர் பதிவு பண்ணேன். 50 சென்ட்டில் ஒரு டன் 280 கிலோ நெல் நான் அடித்தேன். குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையம் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவதால் நல்ல முறையில் விவசாயம் நடப்பதாகவும் இதனால் தங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் பெருமையோடு தெரிவிக்கின்றனர். சன் செய்திகளுக்காக காரைக்குடியிலிருந்து செய்தியாளர் சதாசிவம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.